Hey guys, welcome to my channel Travel Bug and this is me HK. I hope you guys good. So இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா மகாராஷ்டிராக்கு தான் guys எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டு இருக்கோம். ஹெட்செட் எடுத்து ஒரு ப்ளசன்ட்டான இடத்துல உட்காருங்க. ஸோ மகாராஷ்டிராவை என் கூட நீங்களும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம போமா. Take the back guys. Let's be started. மூணு பேர் வாழ்க்கையை கெடுத்து ட்ரிப் கூட்டு போறோம். ஸோ நம்ம ஹெவனுக்கு போகிறோம். ஸோ கைஸ், இந்த மகாராஷ்டிரா சீரியஸை நான் ஒரு 7 வீடியோவாக பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம போக போகிற ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து கல்யாணத்துக்கு போகிறதுக்கான வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பெருசாக எங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்ல, ஒன்லி ட்ரெயின் ஜேர்னி மட்டும்தான். ஸோ இந்த வீடியோவை நான் ஏன் போடுறேன்னா, நீங்கள் இந்த வீடியோட எண்டில் பார்ப்பீங்க. இந்த மகாராஷ்டிராவில் நம்ம ஒரு 10 நாள் சுற்ற போகிறோம். அண்ட் இந்த இடத்துக்குலாம் எப்போ போகலாம், எப்படி போகலாம், எப்போ போனால் பெஸ்ட்டாக இருக்கும், அண்ட் யாரெல்லாம் போகலாம், எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு எல்லாமே நான் போக போக சொல்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களோட டைம் உங்களோட மணியும் சேவ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் யூஸ் பண்ணால் நான் சொன்ன மாதிரி உங்களோட டைமும் மணியும் சேவ் ஆகும். அதுக்கு நீங்கள் எனக்கு எதுவுமே தர வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் கொஞ்சம் என்னை பற்றி சொல்லிடுறேன். ஸோ கைஸ், என் பேர் ஹரி. எனக்கு ட்ராவல் பண்ணுறதுனா அவ்வளோ பிடிக்கும். அதுக்காக நான் நிறையா சாக்ரிஃபைஸும் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க, அது உண்மை தான். இந்த ட்ராவல்லையும் நம்ம புதுசாக ஏதோ ஒன்று கற்றுக்க தான் போகிறோம். எனக்கு ஒரு இடத்துக்கு டூரிஸ்ட்டாக போகிறத விட ட்ராவலராக போகிறதுக்கு தான் ஆசைப்படுவேன். ஏன்னா ஒரு டெஸ்டினேஷன் போகிறோன்னா அந்த ஊரோட ரா கல்ச்சரும், அந்த ஊரோட லாங்குவேஜ், அந்த ஊரோட லோக்கல் பீப்புள்ஸோட மெர்ஜாக போகும்போது தான் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் நமக்கு வரும். ஸோ நம்ம ட்ராவல் மோஸ்ட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ நான் ஏன் போஸ்ட் பண்ணுறேங்கிறக்கான ரீசன் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ட்ரெயின் ஜேர்னி லவராக இருந்தீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லோனாவாலா அப்படின்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா பூனாவில் ஒரு மெயினான ஒரு ஊர் தான் இந்த லோனாவாலா. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு இந்த ஊரை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நீங்கள் ரோட்டில் போகிறீங்கன்னா உங்களுக்கு ரோட்லேயே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ட்ரெயினில் போகிறீங்கன்னா நீங்கள் ஜன்னல் கிட்ட இருந்தீங்கனாலே போதும், நீங்கள் குளிச்சிருவீங்க. அந்த மாதிரி இருக்கும். இந்த ஊரோட அழகை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஊர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரூட் நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம்னா, பூனா டு கல்யாணுக்கு சென்ட்ரல் தான் இந்த ஊர் இருக்குது. நான் எழுதி தரேன். நீங்கள் கரெக்டான சீசனில் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா லிட்ரலி அந்த ட்ரெயின் உங்களை சொர்க்கத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். இந்த ரூட்டை நம்ம நாளைக்கு காலையில் தான் கிராஸ் பண்ணுவோம். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேண்டாகும் எங்கடா போய் மேப் எடுத்து பாரு, அவர் பாரு எக்ஸசைஸ் பண்ணிருக்காரு பாரு. இது ஆபீசர் அப்படியே ட்ரெஸ்ஸில் அது தெரியுது. அந்த இவ்வளோ இருக்கிற இது தெரியுதா? அப்படியே இப்படி பண்ணுங்க. கப்புள்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? இனிமே வரப்போறது தான் சம்பவம். வேற மாதிரி இருக்கும். சொர்க்கத்திலேயே போறோம்.
ஸோ கைஸ், நீங்கள் இந்த மாதிரி பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசேன்னு ஃபுல் மிஸ்ட்ரி ட்ரெயின் ஜேர்னி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெட்டர் நீங்கள் ஜூலைக்கு அப்புறம் வரலாம். அக்டோபர் தான் வீக்காக இருக்கும். எனக்கு மழைனாலே ஆகாது, மழை பெஞ்சாலே நசன்னு இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி ட்ரக்கிங் பண்ணுறக்கே பிடிக்காது. இந்த மாதிரி கைஸுக்கு இந்த ட்ரிப்ஸ் சுத்தமாக செட் ஆகாது. சாமி மறுபடியும் எவ்வளோ டீம் நான் ஷூட் பண்ணுறேன். இப்போ பாருங்க வேற மாதிரி தண்ணியோட இந்த இடத்த நிறைய பேர் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்தோட பேர் கேபி ஃபால்ஸ். ரீசெண்ட் டைமில் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு இன்ஸ்டாகிராமில். இந்த ஃபால்ஸுக்கு நம்ம ட்ரக் பண்ணியும் போக முடியும். கோப்போலிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரக் பண்ணி வந்தோம்னா இந்த ஃபால்ஸ் பக்கத்துலேயே உட்காந்து இந்த ட்ரெயினோட வியூவை பார்த்து ரசிக்க முடியும். சம்மர் டைம்லலாம் வந்தீங்கன்னா வறண்டு கிடக்கும், ஏதோ பாலைவனத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். ஜூலைக்கு அப்புறம் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். வீடியோ இப்போவே 6 நிமிஷத்தை கடந்து போய்க்கிறதுக்கு மறுபடியும் எத்தனை டோலி 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 ராம்ஷி டீசல் டீசல் டேங்க் வண்டி எடுக்கலாம்.
இந்த பைத்தியக்காரனுக்கு ஹிந்தி தெரியும் தான் வந்தோம். ஸோ கைஸ் இப்போ நம்ம கல்யாணில் இருந்து கசாரான்னு சொல்லப்படுற ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம போக போகிற இடத்தோட லாஸ்ட் ஸ்டேஷன் இதுதான். அதாவது நம்ம போக போகிற இடத்துக்கு ட்ரெயினில் எவ்வளோ தூரம் ஆக்சஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஆக்சஸ் பண்ண போகிறோம். அப்படி பண்ணுனா நமக்கு ரொம்பவே மணி சேவ் ஆகும். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போது நம்ம சென்னை சென்ட்ரல் போகணும்னா சென்னை சென்ட்ரலுக்கு பக்கத்தில் எந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோ நம்ம அது வரைக்கும் நம்ம ட்ரெயின் ஆக்சஸ் பண்ணி போக போகிறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிராவில் நீங்கள் லோக்கல் ட்ரெயின் ரூட்டும் ப்ளஸ் டைமிங்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், நம்மளால நிறைய அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். அந்த பக்கம் போயிருக்கேன். அப்படியே எப்படி பாருங்க, காக்கா முட்டையில ஒரு அண்ணன் தம்பி மாதிரியே இருக்கிறீங்கடா. ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஜிவிதன் ஃபோர்ட் போக போகிறோம். அண்ட் கசாராலேருந்து எப்படி நம்ம ஜிவிதன் ஃபோர்ட் பேஸ் பாயிண்ட் போனோங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோவை சீக்கிரமாகவே கொண்டு வர பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you what you love and stay happy. Stay tuned. HK. அந்த ஒத்த மலை இருக்குல்ல, அந்த ஒத்த மலைக்கு பக்கத்தில் ஒரு டாப் இருக்கு பார்த்தியா, அந்த டாப் போகிறோம். ஓகே, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இது நடத்த மாதிரி 5 கிலோமீட்டர் அவ்வளவுதானா? 2 கிலோமீட்டர் தான். இங்க தானே இருக்கு. வீடியோ ஆனவனு எப்படி பேசுறான் பாரு. ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. பீச்சு தான்.